டெலிவரி வேலை தானே செய்யற. டெலிவரி வேலைக்கு எடுத்துன்னு போதும் எல்லாத்தையும் வயலில் நின்று போடுங்கிற பாத்தியா? என்கிட்ட இல்லை என்ன நான் பார்த்த பைத்தக்கார நீ வச்சிருந்தா இல்லைன்ற. என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்குன்னு என் ஆஃபீஸில் உள்ளவங்ககிட்ட நீ சொல்லிக்கிற. 50,000 ரூபாய் எடுத்து கொடுங்க, 50,000 ரூபாய் எடுத்து கொடுங்க. அந்த பேங்க்ல 20,000 யாரு உங்களுக்கு எடுத்து கொடுத்தா? வணக்கம் நண்பர்களே, நானும் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசேகர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். கடந்த சில வீடியோக்கள்ல இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் மணி ரொட்டேஷன் பண்ற விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதாவது அது அதிகப்படியான இன்சென்டிவ்காகவும் இல்லைன்னா ஒரு டீம் அப் மேனேஜரோட ஒரு டீம் அப் சேர்ந்துட்டு அவங்களுக்கு வரக்கூடிய இன்சென்டிவ் வந்து பங்கு பிரிச்சுக்கிறதுக்காகவும் அதெல்லாம் கட்டி பிரிச்சதுக்கு அப்புறமா கலெக்ஷன் இந்த கஸ்டமர் கிட்ட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பணத்தை கொடுத்துருங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லி சென்டிமெண்டா பேசுறது, இதெல்லாம் போட்டு ஆளுங்களை போட்டு மிரட்டுறது. அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த ப்ரூஃப் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே. நேற்று நான் வந்தேன், நீ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. எல்லாம் லீவ் எடுத்துட்டு ஒன்று பணம் கட்டலன்னா அன்றைக்கி சொல்லிருக்கணும். 2-3 தடவை வந்தோம். அன்றைக்கி இதயத்தில் நிற்க வச்சுட்டு பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு சரியா போய் சொல்லிட்டு நேற்று ஃபுல்லாக ஃபோன் எடுக்கல. நேற்று நான் எத்தனை மணிக்கு கேட்டேன்? 6 மணிக்கு இருந்தாலும் ஃபோன் எடுக்கல. சரி இருந்தாலும் கிட்டேயாச்சும் வாங்கிக்கலாம், கஷ்டப்படுறேன், மாதம் 10,000 கூட வாங்கிக்கலாம்னா பட் காசு நான் போய் கொடுத்துனீங்களா? இப்ப இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எனக்கு 10,000 நான் கட்டின காசை திருப்பி கொடு, 30,000 எனக்கு திருப்பி கொடுக்குற வழியை பாருன்னு சொல்லி அவதூறான வார்த்தையை பயன்படுத்தி தான் அவர் பேசவே செய்யறாரு. இது எவ்வளவு பெரிய கேடு கெட்டத்தனம் தெரியுங்களா? ஏன் நான் சொல்றேன்னா நண்பர்களே, இப்ப அவரோட கடனை கட்டுறது கலெக்ஷன் ஏஜென்ட்டோட பொறுப்பா? கிடையாது. இல்ல கடனை கட்டினாதான் வேலையில இருந்தாகணும்னு சொன்னாங்கன்னா, அது அந்த டிஸ்பியூட் யாருது? அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் தான் அந்த மேனேஜருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட். அப்படி அந்த டிஸ்பியூட்டே இருந்தாலும் இவர் அந்த பணத்தை போட்டு அந்த இஎம்ஐயை பே பண்றதுக்கான எந்த ஒரு ரைட்ஸ் அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. வீடியோ ஃபர்தரா பாருங்க நண்பர்களே. கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேன். 30,000 ரூபாய் நான் நீ சம்பாதிப்பேனா? அதான் நான் இப்போ கேட்கலண்ணா. இன்னைக்கு வந்து நின்று நான் கேட்கல. எனக்கு 10ஆம் தேதி நான் வாடகை கொடுக்கணும். எனக்கு 10,000 ரூபாய் கொடு. நான் 30,000 ரூபாய் உனக்கு கேட்கல. சரி, அவங்க நிலமை எனக்கு புரியுது. நீ வச்சிருந்தா இல்லைன்ற. என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்குன்னு என் ஆஃபீஸில் உள்ளவங்ககிட்ட நீ சொல்லிக்கிற. 50,000 வெளியே வாங்கி தரேன் தான் சார் சொன்னேன். அதுதான்ப்பா சொல்கிறேன். 50,000 ரூபாய் என்னால் இது பண்ண முடியுன்ற. என்கிட்ட இருக்குதுன்ற. சரி, அவங்க 50,000 ரூபாய் கேட்கல. உனக்கு 4 மாதம் கால் வருது. இதுக்கு மேலே நீ கட்டாத. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நீ வந்தப்போ இதுக்கு மேலே நீ கட்டாத, உன்னோட விருப்பம்ட்டேன். சரி, என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறேன். நீ கேட்குற 4 லட்ச ரூபாய் துண்டு கேட்குற. 50,000 ரூபாய் எடுத்து கொடுங்க, 50,000 ரூபாய் எடுத்து கொடுங்க. அந்த பேங்க்ல 20,000 யார் உங்களுக்கு எடுத்து கொடுத்தா? யோ, நீ அசிங்கமாக கேட்பேன். அவர் ஒழுங்காக பேசுகிறாரு, அவருக்காண்டி தான் உனக்கு இது பண்ணிக்கிறேன். என்ன பேசுறது? எப்படி பேசுகிற நீ? காசு நீ வந்து 50,000 ரூபாய் கேட்குறிய, 3 லட்ச ரூபாய் எடுத்து துட்டு, 3 லட்ச ரூபாய் எடுத்து துட்டு 50,000 ரூபாய் வெக்கமா இல்லாமல் கேட்குறிய. யாருன்னு தெரியல. நீ சொன்ன கமிட்மெண்ட்டுக்காண்டி நான் எடுத்து அவங்க ஒரு மாதம் சம்பளத்தை விட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன். கட்டி தான் ஆகணும். இல்லைன்னா வேலையை விட்டு போன்றாங்க. சொல்லு, டெலிவரி வேலை தானே செய்யற. டெலிவரி வேலைக்கு எடுத்துன்னு போதும் எல்லாத்தையும் வயலில் நின்று போடுங்கிற பாத்தியா? நீ டெலிவரி எடுத்துன்னு போவல, எல்லா பொருளையும் வயலே எடுப்பேன். ஆனால் உன்னை நம்பி வந்து ₹1 ₹2 கிடையாது, 30,000 ரூபாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கிடையாது இல்லாமல் என்கிட்ட இல்லை. நான் இதுக்கு தெளிவாக கேட்குறேன். தர முடியுமா முடியாத ஒரே வார்த்தை சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணிப்பேன். என்கிட்ட இல்லை. திடீர்னு வந்து கேட்டிங்கன்னா என்கிட்ட இல்லை. நான் உன்னை இப்போ கேட்கல. எனக்கு 10,000 ரூபாய் 15,000 கொடுக்கு சொல்கிறேன். அப்பயும் என்கிட்ட இல்லை. என்ன நான் பார்த்த பைத்தக்கார பூஜை மாதிரி ஆகுது. நண்பர்களே, இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க. என்னை பார்த்தா எப்படி இருக்கு, டேஷ் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வார்த்தைகளுமே ரொம்ப அவதூறான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள். என்னைக்குமே ஒரு கலெக்ஷன் நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இது வந்து நம்ம வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ்க்கோ இல்ல அந்த பர்டிகுலர் மேனேஜர்ஸ்க்கோ போயிட்டு நம்ம வந்து கிளாஸ் எடுக்க முடியாது. பட் ஒரு borrowers ஆன நம்ம அந்த கடனை டிஃபால்ட் பண்ணியிருக்கோம். அப்ப நம்மளுடைய ரைட்ஸ் என்ன, நம்மளுடைய டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நண்பர்களே. இப்ப அந்த கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவதூறா பேசியிருக்காரு. இவரை பணத்தை கட்ட சொல்லி அந்த பர்டிகுலர் கஸ்டமர் சொல்ல கிடையாது. இவர்கிட்ட வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்க கிடையாது. இவங்களா டீமை போட்டு அண்ட் இவருக்கு மட்டும் கிடையாது நண்பர்களே. இவரோட டீம்ல இருக்கக்கூடிய இன்னும் 2-3 பேருக்கு பாத்தீங்கன்னா சேர்ந்து இந்த வேலையை தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால என்னைக்குமே இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸை கட்ட சொல்லிட்டு நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான வேலை. நாளை பின்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமையில தான் வந்து வீடியோ. 1 மாசம் நீங்க பண்ண சொல்லுவீங்க, 2வது மாசம் கூட நீங்க பண்ணிட்டு அவரை பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க பணத்தை கொடுத்துருவீங்க. அட் தி சேம் டைம் நீங்க ஒரு 3வது மாசமோ இல்ல 4வது மாசமோ நீங்க கட்ட சொல்லிட்டு அந்த டயத்துல உங்ககிட்ட ஃபண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கும் இதே நிலைமை தான் நண்பர்களே. ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எஸ் நம்ம வந்து லயபிலிட்டி பாரோ பண்ணியிருக்கோம். ஒரு இந்திய குடிநாட்டுல நம்ம வந்து லயபிலிட்டி பாரோ பண்ணியிருக்கோம். அத கரெக்ட்டா ரீபே பண்றது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் வி கேன் அக்செப்ட் இட். பட் அவங்க பே பண்ண முடியாத பட்சத்துல இந்த அளவுக்கு இழிவா அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு எந்த ஒரு சட்டமும் சொல்லலையே. இல்ல பணத்த கட்டிட்டு நீங்க மறுபடியும் அந்த பணத்த வந்து ரீக்ளைம் பண்ணிக்கங்க, ரொட்டேஷன் பண்ணிக்கங்க. கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு. இது நெக்ஸ்ட் என்ன தெரியுங்களா ஆகும்? இந்த பணத்த அவங்க வாங்குறாங்க இல்லையா? ஒரு 10,000 10,000 குடுன்னு இந்த வீடியோல சொல்றாருல்ல. குடுத்ததுக்கப்புறம், "சார் 30,000 குடுத்துட்டீங்க. ஒரு 3,000 5,000 எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்து குடுங்க சார்" அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. கட்டுனவருக்கு கமிஷனுக்காக தான் பணத்த கட்டியிருப்பார். ஏன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க நண்பர்களே. சும்மா ஒருத்தன் போயிட்டு இன்னொருத்தனோட இஎம்ஐய எவனா பே பண்ணுவானா? முடியவே முடியாது. இப்ப அண்ணன் தம்பியோட இஎம்ஐயே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் 4 மாசம் சப்போர்ட் பண்ண முடியும் ஒரு கஸ்டமர. அதுக்கு மேல பண்ண முடியாது. யாருன்னே தெரியாத ஒரு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் உங்களோட இஎம்ஐய பே பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு லாபம் இல்லாம பே பண்ண போறாருங்களா? அதனால விழிப்புணர்வோடு இருங்க நண்பர்களே என்னைக்குமே. மேலும் பல வீடியோக்கள் நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.